என் செல்லப் பிள்ளையே, இன்று உனக்கு நான் தரிசனம் தருகிறேன். இனி உன் வாழ்வில் வசந்தம் வீசப் போகிறது. நீ ஒன்றும் கவலை கொள்ளாதே. படிக மாலை அணிவதால் உண்டாகும் பலனை பார்க்கலாம் என்று. ஓம் வராகி சரணம். ஸ்படிக மாலை பற்றி தெரியாதவர்களே இருக்க முடியாது. மிகவும் குளிர்ச்சியான பிரதேசங்களில் வசிப்பவர்களும் குளிர்ச்சியான உடல் நிலை கொண்டவர்களும் ஸ்படிகம் அணிவதை தவிர்க்க வேண்டும். மற்றவர்கள் யார் வேண்டுமானாலும் அணியலாம். ஸ்படிக மாலையை ஒருவர் அணிந்த பின் மற்றவர்கள் மாற்றி அணியும் போது தண்ணீருக்குள் குறைந்தது 3 மணி நேரமாவது ஊறவிட வேண்டும். மற்ற இரத்தின உபயோகத்திற்கும் ஸ்படிக மாலை உபயோகத்திற்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. ஸ்படிகத்தை தவிர மற்ற அனைத்து இரத்தினங்களையும் இரவில் அணியலாம். ஆனால் ஸ்படிகத்தை கண்டிப்பாக இரவில் அணியக்கூடாது. காரணம், அது உபரத்தின வகையைச் சார்ந்தது மட்டுமல்ல, தானாக தன் அதிர்வுகளை வெளியேற்றும் சக்தி ஸ்படிகத்திற்கு கிடையாது என்பதும்தான். காலையிலிருந்து இரவு வரை ஒருவர் ஸ்படிக மாலை அணியும் போது அவரது உடற்சூட்டை இந்த ஸ்படிகம் தன்வசம் இழுத்து கொள்ளும். காலையில் ஒருவர் ஸ்படிகத்தை அணியும் முன் அது குளிர்ச்சியாகவும் இரவில் அதை கழட்டும்போது உஷ்ணமாக இருப்பதை கொண்டு இதை நீங்கள் உணரலாம். இந்த ஸ்படிக மாலையை இரவில் கழற்றி தரையில் வைக்க வேண்டும். அப்போது பூமியின் ஈர்ப்பு சக்தியினால் மறுபடியும் ஈர்ப்பு பெறும். தினமும் இதைச் செய்ய வேண்டும். அந்த தருணத்தில் உங்கள் மன உடல் அழுத்தம் குறைவதை நீங்கள் உணரலாம். எத்தனை நாட்களுக்கு அணிந்தாலும் அதன் சக்தி குறையவே குறையாது. ஸ்படிகத்தை நேரடியாகவோ வெள்ளி அல்லது தங்கத்துடன் இணைத்தோ அணியலாம். வீட்டிற்கு ஒரு ஸ்படிகமாலை இருந்தாலே போதும். அதிக உஷ்ணம் உள்ள குழந்தைகள் ஸ்படிகத்தை அரைஞானில் அணியலாம். இவ்வளவு அற்புதமான ஸ்படிகத்தை மற்றவர்களுக்கு பரிசாகவும் கொடுக்கலாம். ஸ்படிக விநாயகர், சிவலிங்கம் போன்றவற்றை நமது பூஜை அறையில் வைத்து பூஜிக்கும் போது ஈர்ப்பு சக்தி நன்றாக இருக்கும். வாரம் இருமுறையாவது அபிஷேகம் செய்யும் போது அதன் சக்தி அப்படியே இருக்கும். ஸ்படிகத்தில் மிகச் சக்தி வாய்ந்தது மகா மெகரு. இந்த மெகரு ஸ்படிகத்தை வாங்கும்போது வெடிப்பு உடைப்பு இல்லாமல் உள்ளதா என்று சுத்தமாக பார்த்த பின் வாங்க வேண்டும். மகா மெகருவை வெள்ளி அல்லது தாமிர தட்டிலோ வைத்து பூஜை அறையில் வைக்க வேண்டும். அதற்கும் அபிஷேகம் மிகவும் முக்கியம். ஸ்படிகத்தை யானை வடிவில் வைக்கும்போது லக்ஷ்மி கடாட்சம் வரும். இவ்வளவு அற்புதங்கள் அடங்கிய ஸ்படிகத்தை அனைவரும் உபயோகித்து பயன் அடைவீர்களாக.